ஈரான் அமெரிக்கா இந்த நாட்டு போர் ஒப்பந்தம் முடியும்னு சொல்றாங்க. ஆனா முடிகிற மாதிரி தெரியல. இதனால தான் அதிகமாக கஷ்டப்படுறதுக்குள்ள யாருன்னா முக்கால்வாசி நாடு மக்கள் சொல்லிட்டு போகலாம். ஆனா இப்போ என்னாச்சுன்னா அர்மோஸ் நீரினை திறக்க அமெரிக்காவிடம் ஈரான் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு 6 கண்டிஷனுக்கு உங்களுக்கு ஓகேன்னா நான் கண்டிப்பா அர்மோஸ் நீரை நான் ஓப்பன் பண்றேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதான் பார்க்க போறேன். மறந்துடாம இந்த மாதிரி செய்தியெல்லாம் தெரியுமா அப்பனா என் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏனென்றால் அர்மோஸ் நீரிணை வழியிலான கப்பல் போக்குவரத்து நிர்வாகத்திற்கான ஒரு புதிய ஏற்பாடு குறித்து பேச்சுவார்த்தை நேர்மறையாக இருப்பதாக முன்னோரிய கட்டத்தில் இருப்பதாக ஈரான் மற்றும் உமன் ஆகிய இரு நாடுகள் தெரிவித்துள்ளது. இதுதான் ஒரு கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடரும் என நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளது. ஆனா கடந்த சில நாட்கள் என்னாச்சுன்னா அர்மோஸ் நீரிணை வழியாக செல்லக்கூடிய சாத்தியமான ஒரு புதுப்பாறை கொடுத்து பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்த வருகிறது. அர்மோஸ் நீரிணை நம்ம ஈரான்கிட்ட பர்மிஷன் கேட்காம போனா அந்த கப்பலே க்ளோஸ் ஆயிடும். அந்த அளவுங்க அந்த கப்பல் அந்த கடலுக்குள்ள பலான ஒரு கண்ணி சரிங்களா கண்ணி வீடு வச்சிருக்காங்க. இந்த ஒரு புதிய பாதையில தான் நிர்வாக பொறுப்பே ஈரானும் சரி உமனும் சரி பகிர்ந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஆனா நம்பிக்கை அதிகத்த நிலையில தான் இந்த ஒரு முக்கிய நீர்ப்பாதை மீண்டும் திருப்பதற்கான முன்பு அமெரிக்கா நிறைவேற்றிய நிபந்தனைகள் ஈரான் பயங்கரமாக அதிர்ச்சியெல்லாம் போட்டிருக்காங்க. ஜூன் 17ஆம் தேதி அன்று ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான ஒப்புக்கொண்டுள்ள அமெரிக்கா ஈரான் புதிய ஒப்பந்தத்தின் அம்சங்களை தாண்டி பல கண்டிஷன் எப்பனா போடப்பட்டிருக்காங்க. மற்ற சில நிபந்தனைகளை முன்பு தான் வலியுறுத்தப்பட்டது இருந்தாலும் இப்போது அவை நீரினை மீண்டும் திருப்பதும் நேரடியாக இணைக்கப்பட்டது. அப்படி அந்த நிபந்தனை என்ன இருக்குன்னா ஒரு அரசு ஒளிபரப்பு நிறுவனமான IRIB வெளியிட்ட அறிக்கை என்ன சொல்லுதுன்னா ஈரானுடைய முன்னாள் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளரும் சரி அது தலைவரும் சரி தற்போது ஆலோசனையான முகமது பாகர் சோல்கர் அவர் என்ன சொல்றாருன்னா அமெரிக்கா தனது நடத்தையை திருத்திக் கொள்ள வேண்டும் என கோரிக்கையோட லிஸ்ட்ல நிறைவேற்ற வேண்டும் என எச்சரித்துள்ளது. நடத்தை திருத்தும் என்பதை பின்பற்றமாக குறிக்கிறது என்று கூறியுள்ளது. ஆனா அந்த 6 கண்டிஷன் என்னன்னா நம்பர் 1 எந்த வகையில ஈரானை அச்சுறுத்தக்கூடாது அல்லது இந்த தேசத்தின் புனிதத்தை இழிவுபடுத்தக்கூடாது. அமெரிக்கா இந்த நாட்டை அச்சுறுத்துவதை நிறுத்த வேண்டும் என்று இது போன்ற பயஞ்சேரி மீண்டும் நிகழாது என்பதற்கு உத்தரவாங்களை வழங்க வேண்டும் என ஈரான் கூறியுள்ளது. இதுதான் பெரிய அளவில் அரசியல் மற்றும் பாதுகாப்பு கோரிக்கையாகும். மேற்கொண்டுதான் போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் இயல்பாக இரு தரப்புகளை கட்டுப்பாடு நடந்து கொள்வதே முன்னெடுத்தும் சரி எதிர்கால ஏன்னா இப்ப நீங்க முடிச்சுன்னு சொல்லிட்டு எதிர்காலத்துல எங்களை ஒண்ணும் பண்ணக்கூடாது பயமத்தக்கூடாது இதனால வெளிப்படையால உத்தரவாய்களை கோருவது இடைக்கால ஒப்பந்த விதிக்குள் தெளிவா இடம்பெறாத விரிவான மூலப்பய நிபந்தனை தோன்றுகிறது. நம்பர் 2 தான் ஈரான் மற்றும் அதன் கூட்டாளிகள் மீது கூட்டாளி எந்தெந்த நாடுனா லெபனான் பாலஸ்தீன் யெமன் ஈராக் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் போர் மற்றும் தாக்குதலை நிரந்தரமா சரி ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் மட்டும் கிடையாது. லெபனான் சரி பாலஸ்தீனம் மற்றும் யெமன் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளில் உள்ள அதன் கூட்டாளிகளுக்கு இணை அமைப்புகளில் எதிரான நடவடிக்கை முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்று ஈரான் வலியுறுத்துள்ளது. என்னன்னா என்னோட கூட்டாளி நாடுகளுக்காண்டி அவங்களை நீங்க எது பண்ணக்கூடாது ஈரான் சொல்லியிருக்காங்க. ஜூன் மாத புலித்துணர்வு ஒப்பந்தத்தில் லெபனான் உட்பட்ட அனைத்து முனைகளும் என்று குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் தான் தற்போது மற்ற வேல்டு கண்ட்ரியில தெளிவாக சேர்க்கப்பட்டது. இதன் மூலம் தான் பரந்த பெருதிய பாதுகாப்பு உத்தரவாக கோரப்பட்டது. நம்பர் 3 தான் கடற்படை முற்றுகையை முடிவைக்குவது எப்பனா கொண்டு ஈரானை சுற்றி உள்ள பகுதிகளில் இருந்து அமெரிக்க கடல் மற்றும் விமானப்படை திரும்ப பெற வேண்டும். ஏனென்றால் ஜூன் மாதம் அமெரிக்கா ஈரான் புரியுணர்வு ஒப்பந்தத்தில் தான் 30 நாட்களுக்கு அமெரிக்கா தனது முற்றுகையை முடிந்திருக்க வேண்டும். ஆனா அது அர்மோஸ் நீரை மீண்டும் திறப்பதுடன் நேரடியாக இணைக்கப்படவில்லை. நம்பர் 4 தான் ஈரானுக்கு எதிராக நடத்தப்பட 2 போர்களை ஏற்பட்டுள்ள முழு சேதங்களை இழப்பீடு வழங்க வேண்டும். இதுதான் கடந்த 2025ஆம் ஆண்டு நடைபெற்றுள்ள 12 நாட்கள் போரும் சரி அதற்கு அடுத்தாக நடைபெற்றுள்ள சமயத்தில் போர் குறித்ததாகும். ஜூன் மாத ஒப்பந்தத்துக்கு பிறகு தான் எட்டப்பட வேண்டிய இறுதி உடன்பாடு பகுதியாக இழப்பீடு நடைபெற விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இது தற்போது அர்மோஸ் நீரை திறப்பதற்கான முன் நிபந்தனைகளை இழப்பீடு ஈரான் வெளிப்படையாக இணைந்துள்ளது. நம்பர் 5 தான் ஈரானுடைய மக்கள் மீதான விதிக்கப்பட்டுள்ள கொடூரமான மற்றும் சட்டவிரோதமான தடைகளை கண்டிப்பா நீக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. தடைகளை தளர்க்கப்படுவதற்கான கால அட்டவணை சரி
இறுதி உடன்பாட்டை நோக்கி பேச்சுவார்த்தையில் வந்து ஒரு பகுதியா வந்து இருக்கும் என ஏற்கனவே வந்து எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா ஈரான் வந்து இங்கே வந்து முற்றிலே வந்து ஒரு புதிய விஷயத்தை வந்து எப்ப முன்வைக்கவில்லை. இதுதான் ஒரு புதிய விஷயம் என்ன என்றால் தடைகளை வந்து நீக்கப்படுவது, அர்முஸ் நீரினை மீண்டும் வந்து திறப்பதோடு நேரடியாக இணைக்கப்பட வேண்டும் என ஈரானுடைய வலியுறுத்தல் சொல்றாங்க. நம்பர் 6 தான் ஈரானுடைய மக்கள் முடக்கப்பட்ட மற்றும் திருத்தப்பட சொத்துக்களை எந்த நிபந்தனைகளை இன்றி எப்ப விடுவிக்க வேண்டும். இந்த கோரிக்கை வந்து புதிதாக கிடையாது. வெளிநாடுகளை வந்து முடுக்கப்பட்டுள்ள அல்லது முடுக்கப்பட்டுள்ள ஈரானுடைய சொத்துக்களை விடுவதற்கான குறித்து முன்பு வந்து சரிங்களா ஆல்ரெடி வந்து பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்றுள்ளது. இதுதான் ஒரு கண்டிஷன். தற்போது அர்முஸ் நீரை வந்து மீண்டும் திருப்பதற்கான என பூர்த்தி செய்ய வேண்டும் என ஈரான் கூறிய நிபந்தனைகளை வந்து வரம்பு எப்படின்னா சொல்லலாம். ஆனா மேற்கொண்டு வந்து என்னாச்சுன்னா இதை பத்தி மத்திய கிழக்கு ஒரு விவகார ஆய்வாளரான செபஸ்டின் ஆசார் அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஈரானுடைய நிலைப்பாட்டின் கடுமையா வந்து மாற்றத்தை காட்டுகிறது. இந்த நிபந்தனைகளை வந்து ஏற்கனவே ஒப்பந்தத்தின் கட்டமைப்புக்குள் இருந்து வந்தவை தான். ஆனால் அவை வந்து முன்வைக்கப்படும் ஒரு நேரனை வந்து நடைமுறையை வந்து மிகவும் மாறுபாடாக தெரிகிறது என்று அவர் கூறியுள்ளனர். அர்முஸ் நீரிணை இன்றைய வந்து பெரும்பாலான மூடப்பட்ட நிலையில் உள்ளது என்பதால் தங்களுக்கு ஒரு வலுவான நிலையை வந்து ஏற்படுத்துவதாக ஈரான் வந்து கருதப்படும் என்று அவர் தெரிவிச்சிருக்காரு. அதோ நேரத்தில் தான் அமெரிக்கா வெளிநாட்டு கொள்கையை ஆய்வு நிறுவனமான குயின்சி இண்டஸ்ட்ரீஸ் நிர்வாக ஒரு துணைத் தலைவரான ரிட்டா பார்சி அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வேர்ல்டிலேயே சேவையின் விக்டர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த நிலைப்பாட்டை வந்து மிகப்படுத்தப்பட்ட என்பது ஈரான் வந்து அறிஞ்சிருக்கிறது என்றும் தான் இறுதியில் தான் அவற்றில் இருந்து பின்வாங்க கூடும் என நான் வந்து நம்பதான் சொல்லியிருக்காரு. பொதுமக்கள் வந்து முன்னிலையில் தான் முன்வைக்கப்படும் கருத்துக்களும் சரி பேச்சுவார்த்தை மேசையில் வந்து பரிதளிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவிச்சிருக்கிறாரு. இது ஒரு பேச்சுவார்த்தை வந்து உத்தியா இருக்கக்கூடும் என பார்த்து வந்து கருதுகிறாரு. இந்த ஒரு செயல்பாடை நீடிக்க முயற்சிப்பதாக நடவடிக்கை வந்து இதை எளிதாக வந்து கருதலாம் என அவர் தெரிவிச்சிருக்காரு. ஜூன் மாதங்கள் தான் ஏற்பட்ட ஒரு புதிய ஒப்பந்தத்தை ஈரான் மிக வந்து விரைவாக வந்து ஏற்றுக்கொண்டதா என் நம்பிக்கை வந்து ஆட்சியின் ஒரு கடுமையான ஒரு அணிகள் வந்து பலரிடம் வந்து இருப்பதாக அவர் சொல்லியிருக்காரு. மறந்துடாம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.